டிசிஎஸில் 12,000 பீப்புள்ஸை வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. அது வந்து ஏன்னு தெரியல ஆக்சுவலாக. பிகாஸ் ஆஃப் ஏஐ இருக்கலாம். அங்கே வந்து பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும்னா ஐடி ப்ரொஃபஷனலில் வந்து யூஎஸில் ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. யூஎஸில் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அங்கே இருக்க பீப்புளை ரெக்வயர் பண்ணால் அவங்களுக்கு எந்த டாலரில் நம்ம பே பண்ணோம் அவங்களுக்கு. லைக் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 25,000 கொடுக்குறாங்கன்னா அதே அந்த யூஎஸில் வந்து ஒரு டாலரில் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் வந்து பீப்புளை வந்து இந்தியாவில் ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு $100 $200 எக்ஸாம்பிள் சைஸ் நான் சொல்கிறேன், $200 கொடுத்தாவே நம்ம அங்கே யூஎஸ் பீப்புள் வந்து டெவலப்பரை பண்ணுறதை வந்து இந்தியா பீப்புள்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்தியா இஸ் மோஸ்ட் பாப்புலேஷன்ஸ் அண்ட் எஜுகேட் பீப்புள் அதிகம், அதனால் வந்து அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த ஐடி செக்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து என்னன்னா ஃபார் யூஎஸ் பீப்புள் தான் ஃபஸ்ட்டு, மேக் அமெரிக்கன் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட் வேர்டு மேக் பீப்புள் அமெரிக்கன் பீப்புள்ஸ் ஆர் ஃபஸ்ட். அந்த மாதிரி பீப்புள்ஸ் ஒரு மேக்ஸிமம் இந்தியா ரிலேட்டட் பீப்புள்ஸ் தான் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து யூஎஸ்லேருந்து. இப்போ எப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூஎஸில் இருக்காருன்னா அவர் வந்து வேறு கம்பெனி கூட டைப் வச்சு நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணித்தரேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவால் என்ன ஹையர் பண்ணுவார். அவர் வந்து ஒரு $75,000 எடுக்கிறாருன்னா எனக்கு ஒரு $10,000 கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் சேஸ் நான் சொல்கிறேன். நான் வந்து அந்த $10,000 வந்து நான் வந்து இங்கே டீம் லீடாக இருக்கேன், நான் இங்கே ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறேன் யூஎஸ் ப்ராஜெக்டை அப்படின்னா நான் இந்த 10,000 நான் ஸ்ப்ளிட் பண்ணி என்னோடய கீழே வந்து டெவலப்பர்ஸோ டெஸ்டர்ஸோ ஆர் டெவ் டீமோ நான் ஹையர் பண்ணி நான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பேன். இதுதான் வந்து ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஆர் இல்ஸ் அப்படின்னா அங்கேருந்து ப்ராஜெக்ட்ஸ் லைக் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் லைக் ஜோகோ, காக்னிசன்ட், டிசிஎஸ், விப்ரோலாம் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அங்கேயே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துருவாங்க. ப்ராஜெக்ட்ஸே அவங்களே யூஎஸ் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இங்கே ஹையர் பண்ணிடுவாங்க. ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இங்கே டிப்ளை பண்ணி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தே மல்டிபிள் டெவலப்பர்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்க டெவலப்பர்ஸ் வந்து அவங்க டீமில் இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ஐடி ஓட ஸ்ட்ரக்சர். அதில் எப்படி ஹையர் எதனால் வந்து 1,200 பீப்புள் வந்து தூக்குறாங்கன்னு தெரியல. மேபி அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஏஐன்னா ChatGPT, அந்த DeepSeek, அதுக்கப்புறம் கோபைலட், GitHub கோபைலட்ஸ் அதெல்லாம் அதனால தான் தூக்குறாங்களா இல்லை முன்னெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா டெவலப்பர் கேன் ரைட் தி ஹோல் ஈச் அண்ட் எவ்ரி லைன். ஓகேவா? இப்போ வந்து எப்படின்னா டெவலப்பர் எழுதுவாங்க, ஃபார் மெயின் ஃபங்க்ஷன் அவங்க தான் பண்ணணும். இப்போ எப்படின்னா 5 பேர் டெவலப் பண்ணுற ஒரு 3 பீப்புள்ஸ் டெவலப் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் டெவலப் பண்ணுற ஒரு டெவலப்பரை குறைச்சிடுது ஏஐ. ஏன்னா அந்த ப்ராம்ப்ட் நம்ம ஏஐயில் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வந்துடுது. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் போதும். ப்ராஜெக்டில் எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் லைக் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் இருக்குன்னா ஒரு சர்ச் பண்ணலாம் இருக்கு. இப்போ மொபைல் ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா அந்த கீவேர்டை வந்து கிராப் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூஐ நீங்கள் பார்க்குறது வந்து யூஐ ஃபேஸ், அதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஒருத்தருப்பாங்க. பேக் ஹேண்டுக்கு அந்த வேல்யூ போயிட்டு நீங்கள் மொபைலில் டைப் பண்ணி கூகுளில் வச்சுட்டா எங்கே உள்ளார போயிட்டு குளோபலாக எடுத்துகிட்டு வரதில்ல, அதுக்கு பேக் ஹேண்ட் டீம் இருப்பாங்க. இப்போ எப்படின்னா ஃப்ரண்ட் ஹேண்டுக்கே அதுக்கு யூஐ வந்து வச்சுருக்காங்க. மேக் யூஐ திஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராம்ப்ட் போட்டால் போதும். அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தால் நம்ம வந்து முன்ன ஒரு நாள் எடுத்துக்கிற வேல்யூ வந்து இவங்க வந்து ஜஸ்ட் ஆஃப் டே ஆர் வித்தின் 2 hours 3 hours வந்து ஏஐ வந்து பண்ணி முடிச்சோம். இதுதான் ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டி. என்னப்பா ஐடி செக்டாரில் பயங்கரமான ரீச் வந்திருக்காமே, இந்த ஒரு செய்திக்கே இவ்வளோ தோற்பாடு வருது அப்படின்னா. ஆனால் இது வந்து ஐடி செக்டார் வந்து டோட்டலாக ஏஐ வந்ததுனால ரொம்ப மாறிடலாம் இருக்குதுங்க.
ஃபார் ஏஐ நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கே நம்ம ஹியூமன் பிரெயின்ஸ் தேவை. ஏஐனா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது திருப்பி சொல்லணும். ஓகேவா? நம்ம என்ன ப்ரீவியஸாக நம்ம கோடிங் பண்ணி வச்சுருக்கோமோ அதை வந்து திருப்பி நம்மளுக்கு தரும். ஸோ என்னன்னா அதை நாம் ட்ரெயின் பண்ணணும்ல, திருப்பி தரத்துக்கு நம்ம ஒரு ட்ரெயின் பண்ணணும்ல. 1+1 2 அப்படின்னு கொடுக்கும்போது 1 ஓகே நம்பர், இது ஒரு இன்னொரு நம்பர், இதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோடிங் இருந்தோம்ல, அதுக்கே வந்து ஹியூமன்ஸ் தான். கிட்டத்தட்ட 5 லட்சம் ஐடி ஜாப்ஸ் காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நேற்று ராய்டர்ஸால தான் வெளியிடப்பட்டது. அமெரிக்கா அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவே இந்த அடி அடிச்சுட்டு இருக்கானே. ஆக்சுவலாக வந்து அமெரிக்கா மட்டும் இல்லை, லைக் யூகே, சிங்கப்பூர் அண்டு வெல் க்ரோத் countries like Germany, Australia, US, they have different set of projects. அதோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான். இப்போ எப்படின்னா இந்தியாவில் வந்து ரூபே ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறோம்ல, அதுக்கேற்ற ஒரு ஐடி செக்டர் வந்து இருக்கும், டெவலப் பண்ணுற டீம் இருக்கும். ஸோ இட்ஸ் இனோவேஷன் ஆஃப் ஐடினா முதல்ல என்ன அப்படின்னா ஒரு வேலையை ஈஸியாக சீக்கிரத்தில் செஞ்சு முடிக்கிறது தான் ஐடியோட வேலை.